ஹே சிம்பிள் ஜிமஸ் தமிழ்நாடு வந்து என்ன பற்றி பேச போகிறோம் அப்படின்னா 2-3 நாளாக மிகப்பெரிய ஒரு விஷயமா பேசப்பட்டு இருக்கு. என்னன்னா திருப்பதியில் வந்து லட்டில் வந்து பார்த்தோன்னா மாட்டு கொழுப்பு, பன்றி கொழுப்பு, மீன் கொழுப்பு இதெல்லாம் சேர்ந்து தான் திருப்பதியில் வந்து லட்டு செஞ்சு கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஆட்சியில் அப்படின்னு சொல்லிட்டு ஆந்திரோட முதலமைச்சர் வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. அதை பற்றி டீட்டில் வந்து பேச போகலாம். ஏன்னா வந்து இது முக்கியமான விஷயம். ஏன்னா வந்து உணவுப் பொருள் வந்து மிகப்பெரிய முக்கியமான விஷயம். அதுவும் இல்லாமல் உலக புகழ் பெற்ற திருப்பதி கோயிலில் வந்து லட்டுக்காக லைனில் காத்திருப்பு எத்தனை பேர் இருக்காங்க. பலாயிரம் லட்சக்கணக்கில் பேர் தினமும் தரிசனம் பண்ணுறாங்க. இந்த புரட்டாசி மாதத்தில் இந்த மாதிரி சொல்லியிருக்கிற விஷயம் வந்து பரவலாக பேசப்படுது. அதை பற்றி டீட்டெயிலாக வந்து தெரிஞ்சிக்கலாம். ஜிஎம்எஸ் தமிழ் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்கணும் மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ண பாருங்க. அப்படி சொல்லி கொடுத்தா மூலியமாக வந்து சார் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நம்மளோட சேனலில் வந்து ஃபஸ்ட்டு கார்பரேட்ஸ் வந்து அடிச்சிட்டாங்க. எப்படின்னா, இதுக்கு முன்னாடி வந்து கூலிப்பட திரைப்படத்தோட வீடியோ காட்சி வந்து லீக் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அப்போ அதை பற்றி நம்ம வந்து டீட்டெயிலாக பேசியிருந்தோம். அந்த பேசுனதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா சன் டிவி நிறுவனத்தோட ஆண்டி பைரேட்ஸ்னு சொல்லக்கூடிய ஒரு வெப்சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா அது வந்து காப்பிரைட்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. நானும் வந்து இது வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, என்ன பிரச்சனை நடந்துச்சு, என்ன டீட்டெயில் நடந்துச்சுன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். அதுக்கு வந்து நீங்கள் காப்பிரைட்ஸ் கொடுக்கலாமான்னு சொல்லிட்டு மெயில் போட்டு பார்த்தா எதுவுமே பண்ணி 2 வாட்டி மெயில் போட்டால் இது வரைக்கும் எந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை. ஃபஸ்ட் டைம் வந்து காப்பிரைட்ஸ் வந்து அடிச்சிட்டாங்க. நான் வந்து இது வரைக்கும் நம்ம வந்து ஓன் கண்டென்ட்டாக தான் நம்ம பேசிட்டு நம்ம சேனலில். ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய சின்ன சேனலில் நம்ம வந்து தெரியாமல் நிறைய விஷயங்கள் செஞ்சோம். ஆனால் பட் வந்து இப்போ வந்து காப்பிரைட்ஸ் அடிச்சிருக்கிறாங்க. இது காப்பிரைட்ஸ் வந்து நம்ம வந்து மெயில் போட்டிருக்கிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இது இன்னும் எந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை. இது பார்த்தா இந்த காப்பிரைட்ஸ் வந்து தொடர்ந்து 3 காப்பிரைட்ஸ் வந்து சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆகிற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தை நோக்கி தான் போயிட்டுருக்குறோம். இது வரைக்கும் ஒன்று வந்திருக்கு. அது வந்து எக்ஸ்பைரி ஆகிறதுக்கு 90 நாள் ஆகும். 90 நாள் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து இது வரைக்கும் எந்த காப்பிரைட்ஸும் வராமல் இருந்தால் இந்த எக்ஸ்பைரி ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து இந்த வீடியோ வந்து பப்ளிஷ் ஆகிடும். ஆனால் பட் வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த காப்பிரைட்ஸ் வந்து வராமல் இருக்கணும் அப்படின்றது தான் என்னோட எண்ணம். ஆனால் பட் வந்து இந்தமாரி வந்துருச்சு. இது விஷயம் உங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் இந்த விஷயத்த சொல்லிடுறேன். உங்களோட கருத்துக்களை என்னென்னு சொல்லுங்கள். நீங்கள் நிறைய பேர் வீடியோ பார்த்துருந்தீங்களா ஓகே, பார்க்காதவங்களுக்கு என்ன விஷயம் தெரியாது இல்லையா, அதை பற்றி சொல்லிக்கலாம். இப்போ வந்து வாங்க திருப்பதியில் லட்டு பற்றி நம்ம வந்து டீட்டெயில் வந்து பேச போகலாம். நம்ம வந்து திருப்பதியில் வந்து என்னென்னா ரெகுலராக நம்ம வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு நாளைக்கு வந்து லட்சக்கணக்கில் பேர் வந்து இதை தரிசனம் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 70 லட்சம் பேர் வந்து ஒரு மாதத்துக்கு வந்து லட்டு வந்து சாப்பிட்றோம். அந்த லட்டில் வந்து முறைகேடு வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சந்திரபாபு நாயுடு வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு. அது வந்து டெஸ்ட் ரிப்போர்ட் எடுத்துகிட்டு போயிட்டு குஜராத்தில் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த டெஸ்ட் ரிப்போர்ட் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. சோசியல் மீடியாவில் பயங்கரமாக பேசப்பட்டு இருக்கு. நான் வந்து ஒரு புனிதமாக நினச்ச அந்த பிரசாதம், திருப்பதியாலே கொடுக்குற பிரசாதம் வந்து பார்த்தீங்கன்னா லட்டு வந்து மிகப்பெரிய சிறப்பான டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து ஒரு சின்ன ஒரு பிரசாதம் வாங்கி சாப்பிட்டா மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாக இருக்கும். ஏன்னா வந்து நம்ம வீட்டிலலாம் நிறைய பேர் வந்து திருப்பதி லட்டு போயிட்டு வராங்கன்னா அதுக்கு வந்து கடவுளை வந்து வணங்கிட்டு அது குங்குமம் எடுத்து வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் லட்டு எடுத்து சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு மரியாதை இருக்கும். லட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடவுள் பக்தியோட இருப்பாங்க. கிட்டத்தட்ட வந்து இது வந்து 300 வருஷமாக கொடுக்குறாங்க. அவ்வளோ வருஷமாக கொடுத்து இது வரைக்கும் அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வரல. அந்த அளவுக்கு தரமான குவாலிட்டியில் தான் கொடுப்பாங்க லட்டு. இந்த லட்டுக்கான செய்முறை வந்து அங்கே இருக்கிற கோயில் அருகில் தான் செய்கிறாங்க. அங்கே புனித நீரில் செய்கிறனால டேஸ்ட் வந்து பயங்கரமாக இருக்கும் அப்படின்றது தான் இதுக்கு முன்னாடி காலகட்டத்தில் வந்து பேசப்பட்டுச்சு. அதை நாமளும் சாப்பிட்ருக்குறோம். இப்போ சமீப காலத்தில் வந்து சந்திரபாபு நாயுடு வந்து பார்த்தீங்கன்னா விஷயத்தில் வந்து பேசும்போது வந்து சோசியல் மீடியாவில் வந்து பயங்கரமாக பேசப்பட்டு இருக்கு. இப்போ வந்து என்னென்னா, இதுக்கு முன்னாடி ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி இருக்கார் இல்லையா, அவரோட ஆட்சி காலத்தில் இந்த மாதிரி முறைகேடு வந்து நடந்திருக்கு. மிகப்பெரிய ஒரு கண்டிப்பாக வந்து எல்லாரும் மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தீவிரமாக தேடிட்டு இருக்கிறாங்க. இதில் என்னன்னா அதில் வந்து ஆய்வு ரிப்போர்ட்டில் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நெய்யில் தான் வந்து விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. எப்படின்னா, இந்த நெய்யில் வந்து பன்றி கொழுப்பு, மாட்டு கொழுப்பு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மீனோட கொழுப்பு, ஃபார்ம் ஆயில், இது வந்து நெய் இருக்கு இல்லையா, இது வந்து தரத்தை வந்து குறைச்சி இதில் வந்து இப்போ செய்யறதுக்கான வேலைகள் வந்து நடந்திருக்குது. ஏன்னா வந்து இப்போ சமீப காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கோயிலோட நிர்வாகி வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்கிறாரு. டேஸ்ட்டில் வந்து நிறைய குறைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கோயில் நிர்வாகத்தை வந்து சொன்னாலும் இது வரைக்கும் எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணுறதில்ல. அவங்க வந்து அசால்ட்டாக இருக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. ஒரு தரப்பு வந்து இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, திருப்பதி தேவஸ்தானத்துக்கு வந்து எல்லாமே நம்பர் 1 குவாலிட்டியில் நம்பர் 1 தரத்தில் தான் வந்து இது வரைக்கும் நம்ம வந்து செஞ்சிட்ருக்குறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் ஃபுட் இதில் இருக்குங்களா, அவங்களோட சர்டிஃபிகேட் வாங்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து ஃபுட்டுக்கு அவங்க வந்து அலோவ் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் இது வந்து ட்ரெண்டரை விடுவோம்.
டெண்டர் 6 மாதம் விடும்போது யார் வந்து கரெக்ட் அந்த குவாலிட்டியில் வந்து கம்மியான மதிப்பீடில் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு வந்து டெண்டர் விடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி டெண்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நெய் வந்து கொள்முதல் பண்ணுறது வந்து கர்நாடகாவில் ஒரு இடத்துல பண்ணுறாங்க, தமிழ்நாட்டில் வந்து கோயம்புத்தூர் பண்ணுறாங்க, திண்டுக்கல் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இது விஷயத்தை வந்து செய்கிறாங்க. இந்த மாதிரி காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனை வந்துருக்குது வந்து பார்த்தீங்கன்னா நெய்யில் வந்து இந்த மாதிரி கலப்படம் வந்து கலந்துருக்குறாங்களே, நெய்யோட தரத்தை குறைச்சிட்டு இந்த மாதிரி வந்து கொழுப்புகளை சேர்த்தனா அதோட குவாலிட்டி வந்து டேஸ்ட் வந்து வரும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் வந்து பார்த்திங்கன்னா லீகல் நோட்டீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கொடுத்து விசாரணை வந்து மேற்கொண்டு இருக்கிறாங்க. இப்போ வந்து ஜெகன்மோகன் ரெட்டியில் வந்து என்ன ஒரு கருத்துக்கள் வந்து அப்படி சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவரோட சந்திரபாபு நாயுடுவோட ஆட்சி காலத்தில் வந்து கிட்டத்தட்ட 6 மாதம் ஆயிடுச்சு இல்லையா, அந்த 6 மாத காலத்தில் வந்து இது வரைக்கும் மக்களுக்கான சரியான வேலைகள் வந்து எதுவுமே செய்யலை, சரியான திட்டங்கள் எதுவுமே கொண்டு வரல. இதனால் வந்து மக்கள் வந்து திசை திருப்பணும், மக்கள் வந்து கேள்வி கேட்டக்கூடாது, அதனால் வந்து இந்த மாதிரி விஷயத்தை வந்து செஞ்சுட்டு இருக்காரு அப்படின்ற விஷயத்தை வந்து கருத்துக்களை சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் சந்திரபாபு நாயுடு வந்து மேலே வந்து என்ன இன்னொரு குற்றச்சாட்டு வைக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் சொல்கிறது வந்து என்னென்னா, நான் வந்து திருப்பதி தேவஸ்தான கோயிலே வந்து நான் வந்து சத்தியம் பண்ணுறதுக்கு வந்து நான் தயாராக இருக்கேன், சந்திரபாபு நாயுடு வந்து தயாராக இருப்பாரா அப்படின்ற விஷயத்தை வந்து கேள்வி எழுப்பியிருக்காரு. ஏன்னா வந்து நான் வந்து 100% ஜென்யூனாக தான் வந்து கொடுத்துட்டு தான் இருந்தேன், ஆனால் பட் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து சொல்கிறது வந்து தவறான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு வழக்கு வந்து பதிவு பண்ணியிருக்காரு. இப்போ வந்து இந்த சந்திரபாபு நாயுடு அவர்கள் வந்து பேசுறதுனால வந்து இந்தியா முழுக்க வந்து இந்த விஷயத்தை வந்து பேசப்பட்டு இருக்கு. ஏன்னா வந்து லட்டில் இந்த மாதிரி பிரச்சனைகளில் வந்து இது வரைக்கும் யாருமே நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க. இந்த அளவுக்கு திருப்பதி தேவஸ்தானத்தில் வந்து இந்த மாதிரி நடந்திருக்குதா அப்படின்றது நிறைய பேர் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. கண்டிப்பாக வந்து இதுக்கான விளக்கங்கள் வந்து பார்த்தோன்னா உடனே நிறைய விஷயங்கள் வந்து இன்னும் வந்து இந்த ரிசர்ச் பண்ணிட்டே இருக்காங்க. எந்த தரப்பில் தவறு நடந்திருக்கு, எந்த இடத்துல தரப்பில் தவறு நடந்திருக்கு, ஒருவேளை தமிழ்நாட்டிலேருந்து வந்து நடந்திருக்கா இல்லை கர்நாடகாவிலேருந்து நடந்திருக்கா அப்படின்ற விஷயத்த வந்து இங்கே டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களோட ப்ராடக்ட் தான், ஆனால் பட் வந்து எங்களோட ப்ராடக்ட் வந்து நாங்கள் வந்து அந்த இடத்துக்கு மட்டும் திருப்பதிக்கு மட்டும் கொடுக்கல, நிறைய இடத்துல கொடுத்துருக்குறோம். நீங்கள் அதை எடுத்துகிட்டு போயிட்டு எங்கே வேணால் ரிசர்ச் பண்ணிக்கோங்க, நாங்கள் கொடுத்தது வந்து 100% ஷூராக தான் நான் வந்து கொடுத்துருக்குறோம். ஆனால் பட் வந்து செய்முறை செய்கிறது வந்து லட்டு செய்கிறது வந்து நீங்கள் அந்த இடத்துல தான் செய்கிறீங்க, அந்த இடத்துல ஏதாவது தவறு நடந்திருக்குமோ அந்த இடத்துல நீங்கள் வந்து விசாரிங்க அப்படின்ற விஷயத்த வந்து இவங்களோட நெய் இது பண்ணுறாங்களே அந்த இடத்துல இருந்து கேள்வி இது கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி விஷயம் வந்து பார்த்தோன்னா நிறைய விஷயங்கள் வந்து பேசப்பட்டுட்டே சோசியல் மீடியாவில். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ஒரு விஷயம் வந்துச்சுன்னா சோசியல் மீடியாவில் எவ்வளோ பற்றி எரியுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்கன்ற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் வேறு ஏதாச்சும் நம்ம சேனலில் வந்து பேசணும், வேறு ஏதாச்சும் கண்டென்ட் வேணும் அப்படின்னாலே கருத்து வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மக்களுக்கு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் இருந்தால் கண்டிப்பாக அதை பற்றி பேச போகலாம் அப்படின்னு சொல்லிக்கலாம். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சந்திக்கலாம். டட்டா பாய்.